கால்களிலே பொற்றதங்கை முருகன் கைகளிலே வாய்ப்பையும் அவனுக்கு தந்து பார்த்தார். ஆனால் அவன் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை. அதன் பிறகுதான் முருகப்பெருமான் அவனுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக சிவனே உருகொண்டு வந்துதான் அழிக்க வேண்டும் என்கின்ற வரத்தை நிறைவேற்றும் வண்ணமாக முருகப்பெருமான் அவதரித்தார். கச்சியப்ப சிவாச்சாரியா ரொம்ப அழகா அதை சொல்லுவார். அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு நமக்கு அழகா சொல்றார். அருவமும் உருவம் ஆகினொன்னே அது கிபியா கிமுவன்னார் ஒருத்தர். அவருக்கு அனாதியாய், ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல, அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி எப்படி வந்தார்? கருணை கூர் முகம் 6 கொண்டு முகங்கள் சுற்றி வருகின்றான். எல்லாம் எனக்கு தெரியும். இந்த சின்ன குழந்தை என்னை நோக்கி ஏன் வந்திருக்கிறது? நானே உன்னை அழித்து விடுகிறேன். எல்லாம் நம் மனதில் ஏற்படக்கூடிய மாயையின் பிம்பங்களை எல்லாம் இந்த நிமிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். முருகா, என்றென்றைக்கும் மாயையினால் நான் துன்புறக்கூடாது. என் மனதில் இருந்து இந்த மாயையின் எண்ணத்தை நீ மாற்று. இவை அனைத்தையும் நீ